எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க. வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள், அதைத் தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலும் அதே போல பெற்றோர்கள் தரப்பிலையும் பல குற்றச்சாட்டுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அரசியல் கட்சிகளும் கூட இதுல மாணவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் தர வேண்டுமா, தேர்வு எழுத போகின்ற மாணவர்களுக்கு இத்தனை டெஸ்ட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா, அவர்களுக்கு ஏற்கனவே இதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட கடைபிடிக்கப்பட்ட முறையில அதை எக்ஸிக்யூட் பண்ண முறையில பல்வேறு கடும் அதிர்ச்சியும் கடும் கண்டனங்களும் இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஒரு சூழல் நீட் தேர்வு முறையில் இருந்திருக்கிறது. நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதங்கள் எல்லாம் கடந்து இன்றைக்கு நீட் தேர்வுக்கு இந்த மாணவர்கள் உள்ளே சென்ற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மன அழுத்தம் எவ்வளவு தூரம் இருந்தது என்கிற கேள்விதான் முன்னோக்கி வந்திருக்கிறது. ஆனாலும் இன்றைய இந்த அமர்வில் நம்ம இரண்டு விஷயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்பட பேசு நிகழ்வுல நம்மோடு நீட் தேர்வு எழுதிய மாணவர்களும் அவர்களை தயார்படுத்திய பெற்றோர்களும் பல கனவுகளோடு, பல ஆண்டுகளாக அந்த நீட் தேர்வு குறித்த கனவுகளோடு, மருத்துவ கல்விக்கான கனவுகளோடு தங்களுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்த பெற்றோரும் நம்மோடு பங்கேற்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து 5 சிறப்பு விருந்தினர்கள் இன்றைக்கு நம்முடைய நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். இவர்களுக்காக மாணவர்களுக்கான ஒரு கோச்சிங் சென்டர் நடத்தி கொண்டிருக்கிற பாலா IAS அகாடமியிலிருந்து திரு பாலா, அதே போல சமூக செயற்பாட்டாளர் முனைவர் விதுபாலா, கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன், அதே போல கல்வியாளர் திரு மகேஷ் விரைவில் நம்மோடு இணைகிறார். சமூக செயற்பாட்டாளர் மருத்துவர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், அவரையும் நம்ம பிறகு பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கான தேவை எங்கிருந்து தொடங்குகிறது? நீட் குறித்து நம்ம பல்வேறு விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். இதே சிறப்பு நேர்பட பேசிய நிகழ்வுல கல்வியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு நீட் மாதிரியான ஒரு தேர்வு தேவையா? இது பல்வேறு விதங்கள்ல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத நிலையில இப்படியான ஒரு தேர்வு முறை, நீட் என்பது ஒரு பொது நுழைவுத் தேர்வாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பொது நுழைவுத் தேர்வுக்கு எப்போதுமே ஒரு எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இது போன்ற ஒரு நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று அரசாங்கமே முடிவெடுத்து தடை செய்யப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 95,000 இடங்கள், 65,000 MBBS இடங்களுக்கும் 25,000 BDS இடங்களுக்குமாக 95,000 இடங்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவ கல்விக்கான இந்த நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. 11,38,000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் சுமாராக 80,000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்கள் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், 10% மாணவர்கள் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா ஸ்டேட் சிலபஸ்ல இருந்து இந்த தேர்வை எழுதியவர்கள் பலரும் இருக்கிறார்கள். எழுதியர்ல பெரும்பாலானவர்கள் ஸ்டேட் சிலபஸ்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸாம் எவ்வளவு தூரம் கடுமையானதாக இருந்திருக்கிறது, இந்த தேர்வு முறை எவ்வளவு தூரம் கடுமையாக இருந்திருக்கிறதா, அல்லது அவர்கள் பயிற்சி முகாம்களுக்கு சென்று தங்களை தேர்வுக்கு தயார்படுத்தியதுல அவர்களாலும் சிறப்பான முறையில் இந்த தேர்வை எழுத முடிந்திருக்கிறதா, நீட் என்பது அதனுடைய என்ன பர்பஸ்க்காக தொடங்கினாங்களோ அதை அச்சீவ் பண்ணுதா, நீட் இந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது அவசியமானதுதானா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அது குறித்து தான் பேச இருக்கின்றோம். தொடக்கத்தில் திரு நெடுஞ்செழியன் அவர்கள்ட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்வு நடத்தப்பட்ட விதம் குறித்த உங்களுடைய முதல்கட்ட பார்வையை சொல்லுங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள், எல்லா தேர்வுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். IAS IPS சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு கூட பார்த்திருக்கிறோம். பல்வேறு போட்டி தேர்வுகளை பார்த்திருக்கிறோம். IIT JEE மாதிரியான தேர்வுகளையும் பார்த்திருக்கிறோம். எந்த தேர்விலும் இல்லாத வகையில் இந்த தேர்வில் மட்டும் பல கடுமையான நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது. இல்லை, ஆக்சுவலாக இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்லே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட்லேயே அதை ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க சைடில் வந்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு தேர்வுக்கு 1,400 ரூபா வாங்கி அந்த எக்ஸாமினேஷன் எழுத அனுப்பும்போது இன்விஜிலேட்டரோட ரோல் என்ன? அவர் வந்து உண்மையிலே வந்து இன்விஜிலேட்டருங்கிறவர் வந்து ஆக்சுவலாக வந்து யார் காப்பி பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் வந்து உன்னிப்பாக கவனிக்க போகிறாரு. பட் இதில் எல்லாம் ஒன்றுமே செய்யாதவன பையனையும் அவனை வந்து பேசிக்கலி வந்து நான் இந்த காப்பி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லாமல் நான் படித்து பாஸ் பண்ணணும்னு வர்றவனை வந்து டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த வகையிலையும் சரியில்லை. ஏன்னா இது வந்து இந்தியா ஃபுல்லாக இதே யூனிஃபார்ம் செக் இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அல்லது தென்னிந்தியாவில் இப்படியான செய்திகள் நிறைய பார்க்குறேன். மற்ற பகுதிகளில் இந்த கட்டுப்பாடுகள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆமாம், அது வந்து இப்போ நம்ம ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் முதல்ல இந்த மாதிரி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால், ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு உள்ளே வரும்போது அவனுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத டார்ச்சர்ஸ்லாம் கொடுத்தா ஆக்சுவலாக வந்து
ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து முதலே வந்து செக்லிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனாலும் கூட இவர் பிட் அடிக்காதவர் காப்பி அடிக்காதவர் இருந்தால் கூட, ஏன்னா இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரையும் வெளியே கொடுக்குறது இல்லை, அவர் எந்த வகையில் இதில் வந்து அவர் நிறைய வந்து காப்பி பண்ண போகிறோன்னா அப்புறம் இன்விஜிலேட்டரோட ரோல் என்ன, அந்த ஹால் எதுக்கு நீங்கள் வந்து இந்த கல்லூரிகளில் சூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி செக்யூர்டு இல்லாத இடங்களில் வந்து நம்ம வந்து கல்லூரிகளில் வந்து நம்ம நடத்துறதுங்கிறது வந்து கரெக்டாக. பட் இதில் குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 12வது படித்து வரக்கூடிய மாணவர்கள், அதுவும் லைஃப்பில் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி சிந்தனைகளில் வந்து வருவாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களா ஒரு உத்தேசித்து இதே இவங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இருந்தால் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மகேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் புதுசா இருக்குதா, இல்ல ஒருவேளை இது போன்ற ஒரு விஷயத்துக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் பழகல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கா? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டோம். ஐஐடி ஜே எழுதணும்னா மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எழுதணும். ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் தான் நமக்கு இப்போ எல்லாமே இருந்தது. ஒரு 20 வருஷமாக சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து நீங்கள் தமிழ்நாடு போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரன்ஸ் எழுதுறதாவே இருக்காது. வைலாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் இட் இஸ் ஆல்வேஸ் பிகம் அன் என்ட்ரன்ஸ் நவ். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தி ஜஸ்ட் நாட் யூஸ் டு தட் ரிகர். ஸோ அண்ட் ஹாஃப் த டைம் இருக்கிற ப்ரெஷரில் இந்த மாதிரி மைன்யூட்டாக ஸ்லீவ் 2 இன்ச் இருக்கணுமா 4 இன்ச் இருக்கணுமா முட்டு வரைக்கும் இருந்தால் சரியா, இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள ஸ்பேஸே அந்த குழந்தைக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஹீ இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரெஸ். ஒரு புதிய போர்ட், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸாமினேஷன், அதோட ரிலவன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. திடீர்னு எனக்கு இருந்த ட்ரீம் போயிடுமோங்கிற பயம் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் பார்த்து போகிறது கஷ்டம். பேரண்ட்ஸ் பார்த்துருக்கணும், பார்க்கல. அண்ட் சென்சிட்டிவிட்டி அந்த சைட்லேருந்து இல்லவே இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் த இன்விஜிலேட்டர் வாஸ் ஸ்டக் வித் தட் ஃபியர். என்னோட ஹாலில் ஒரு 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 மேல் ப்ராக்டிஸ் பிடிபட்டுனா என்னோட ரெப்புடேஷன் காலி ஆகிடும், இன்ஸ்டிடியூஷனல் ரெப்புடேஷன் காலி ஆகிடும். ஸோ தே வேர் அஃப்ரைட். ஸோ தேர் இஸ் ஃபியர் ஃப்ரம் போத் த எண்ட்ஸ் அண்ட் த நெட் ரிசல்ட் இஸ் தட் தி சைல்ட் வாஸ் அஃபெக்டட். இல்ல அது யூனிஃபார்மிட்டியா எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டில் பல இடங்கள்லயோ அல்லது கேரளால, டாக்டர் மதுபா உங்கள்கிட்ட விதுபாலா உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த கேரள சம்பவம்ங்கிறது வந்து மிக ஒரு நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு ட்ராமாவா இருக்கு. அது நிச்சயமா வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு ஏற்படுத்திருக்கு. குறிப்பா ஒரு தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, ஒரு 18 இயர்ஸ்ல ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 3 வருஷம் கனவோட தயாரா இருக்கிறாங்க. அவங்க போகும்போதே பிளாக் சுடிதார் உங்க பாட்டம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், மாத்திட்டு வாங்கன்னா 2.5 கிலோமீட்டருக்கு ஆட்டோ ரிக்ஷா எடுத்துட்டு போய் அப்பவே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும். தேர்வு மையத்துக்கு போற இடத்துல நீங்க போய் மாத்திட்டு வாங்கங்கும் போது லேட் ஆகுது, என்ன ஆக போகுதுன்னு. சண்டே ஷாப்ஸ் அதிகமா இல்லை, கடைகள் அதிகமா இல்லாத இடம், நான் போயிட்டு மாத்திட்டு வரேன். வந்த பிறகு திருப்பி மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்றாங்க, டிடெக்ட் பண்றாங்க, இல்ல நீ வந்து உள்ளாடைகளை அகற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அந்த இடத்துல அவங்க முன்னாடி இதெல்லாம் நான் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கறதே அந்த பொண்ணால ரீகால் பண்றதே அவ்வளவு ஒரு பெரிய டிராமாவா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி போய் என்ன தேர்வு எழுத முடியும்? அப்படியான ஒரு மனநிலைக்கு 4 பெண் இன்விஜிலேட்டர்ஸ் தான் அங்க இருக்கிறாங்க. ஒரு இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குனாலும் இன்ஹியூமனா இருக்க முடியுமா? மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழல் எடுக்க முடியுமா? அவ்வளவு கடுமையான ஒரு நிபந்தனையை கொண்டு வர முடியுமா? அது என்ன விதமான மன உளைச்சலை கொடுத்திருக்கும்? முதல்ல வந்து இது 80,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினதுல இந்த மாதிரி பிரச்சனை வந்து எத்தனை சதவீதம் பேருக்கு நடந்தது? இப்போ இங்க இருக்கிற மாணவர்கள்ல போய் கேட்டாக்க எல்லாருக்குமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மகேஷ் சார் சொன்ன மாதிரி கிளியரா கொடுத்துருந்தாங்க. ஆனா அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி அதை ஒழுங்கா தயார்படுத்தலையா, இல்ல இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்விஜிலேஷன்ஸ் வந்து அந்த செட்டிங்லயுமே அந்த நேரம் பத்தாம இருந்ததுனால அவங்களும் அந்த வேகமா அந்த பதட்டத்திலையும் அவங்க வந்து அந்த மாதிரி செயல்பட்டாங்களான்னு தெரியல. ஆனா இந்த பர்టిక్యులர் கேஸ்ல நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுமானே தெரியல. இந்த பர்టిక్యులர் கேஸ்ல அந்த குழந்தையோட அம்மாவும் டீச்சர், அவங்களுக்கு இத பத்தி தெரியும். இந்த என்னென்ன அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க வந்து இந்த 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 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நீங்க ஒரு ஹூக்ல மெட்டல் டிடெக்டர் வந்து இதனால இது பண்றோம் அப்படின்னா, திரு மகேஷ் சொன்னது அப்போ நம்ம திரு நெடுஞ்செழியன் சொல்லலாம், அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரிமினலா பாக்குறோமா? அவங்க வந்து எக்ஸாம்ஸ் அவங்களோட ஃபியூச்சருக்கான விஷயத்தை நோக்கி வர்றாங்க. அவங்க இப்படி எல்லாம் தான் தவறு பண்ணுவாங்க, இதுல எல்லாம் கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல,
அப்படியான ஒரு பார்வை இருக்குல்ல, அது வந்து அப்ப இந்த சமூகத்தை அடுத்த தலைமுறையை எப்படி நம்ம பாக்குறோம், எப்படி கொண்டு போறோம்ங்கிற கேள்வி உண்டாக்கா? இந்த விஷயத்துல வந்து இதை வந்து நீட்டோட மட்டும் தொடர்பு படுத்தி நாம ஏன் இதை பாக்குறோம் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ல தான் இவ்வளவு கண்டிஷன்ஸ் இல்ல. நீங்க அப்படி பார்த்தாக்கா இன்னைக்கு 8000 ஸ்குவாட் வந்து கடந்த வருடம் வந்து +2 மாணவர்கள் எழுதும் போது தமிழ்நாடு முழுவதும் 8000 ஸ்குவாட் பறக்கும்படை அனுப்பி எல்லா பள்ளிகள்லயும் செக் பண்ணாங்க. குறிப்பா இந்த ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் அதிக ஸ்குவாட் வச்சு பண்ணாங்க. அப்ப அந்த மாணவர்கள் குற்றவாளிகள்னு நீங்க ஸ்குவாட் வைக்கிறதோ இல்ல நீங்க வந்து இப்ப அங்க பிடிபடாத மாணவர்கள் இல்லன்னு சொல்லல, இதெல்லாம் செய்யட்டும். நீங்க ஒரு கயிறுல என்ன எடுத்துட்டு போயிட முடியும் எனக்கு தெரியல. இதெல்லாமே வந்து நான் அறியாமையால தான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கயிறை வந்து நீங்க கட் பண்ணு அப்படின்னா கையில கட்டிருக்க கயிறுல என்னத்தை மறைச்சு எடுத்துட்டு போயிட முடியுங்கிற அடிப்படை கேள்வியில இருந்து வருது. அது அப்ப அந்த கண்டிஷனை போட்டிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்க இன்விஜிலேட்டர்ஸ் இந்த கேரளா இன்சிடென்ட்டை எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? இது எந்த விதத்திலையுமே மனித ஒரு ஹியூமனா திங்க் பண்ணிருந்தா டெஃபினட்டா பண்ணிருக்க முடியாது. அவங்க பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அரசாங்கம் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதுக்கு பிறகு அதுல விமன் கமிஷன் எல்லாம் உள்ள வந்த பிறகு இதெல்லாம் நடக்கிறது. அந்த பொண்ணோட ஃபியூச்சர் நீங்க இன்கேஸ் அவங்க வந்து ஃபுல்லா இதுக்கான தயாரிப்பு 3 ஆண்டு கால தயாரிப்பை ஒட்டுமொத்தமா அவங்களுடைய ஃபியூச்சரே போயிடுச்சுன்ற ஒரு கலங்களோட வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். தேர்வுகளுக்கு பின்னாடி போர்டு எக்ஸாம்ஸ்க்கு பிறகு நம்பர் ஆஃப் சூசைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் என்னன்னா அந்த பதட்டத்தோட விளைவா வர்றதுதான். அப்ப அந்த பதட்டத்தை நம்மளே உருவாக்குறது இல்ல இந்த ஒரு சிஸ்டம் இப்படி வந்து உருவாக்குறத நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நான் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடி கொடுத்திருக்காங்க. இந்த தயார்படுத்தலாம் இருக்குன்னா யாரோட குறை அது? அவர்களை வந்து தேர்வு முறைக்கு எனக்கு இன்னைக்கு என் கிராமத்துல இருந்து வர பையனுக்கு நீட்ன்ற ஒரு தேர்வு இருக்குங்கிறதே தெரியாது. அவனுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கே இன்னும் நாள் தேவைப்படுது. அப்படியான ஒரு சூழல்ல அவனை நீங்க வந்து இதெல்லாம் செய்யாத அதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறோம். ரைட், வர்றோம், இருக்கிற சட்டையை கிழிச்சுக்கிட்டு பாதி சட்டையோட போறதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறாங்க. அதையும் கடந்து இந்த மாதிரி ஒரு இந்த இன்விஜிலேட்டர் மூலமா எதை தடுக்க விரும்புறாங்க, எதை தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க? அதாவது இந்த ஒரு சம்பவத்தையும் வச்சு அதை வந்து இது கரெக்ட், இதை மாதிரி தான் எல்லாரையும் செய்யணும்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. இது அந்த ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல அது அந்த மாதிரி நடந்துகிட்ட அணுகுமுறை வந்து கண்டிப்பா தவறான விஷயம் தான். அதுக்கு ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. மேபி அந்த எப்படி ஒரு அணுகணும் அப்படிங்கிறது வந்து இந்த அவங்களையும் இன்னும் தயார்படுத்தி அதற்கான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படாம இருந்திருக்கலாம். சோ அவங்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த மாதிரி அணுகுமுறைகள் வந்து காமிக்குது. இன்னொன்னு இன்னைக்கு டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதனால எங்க வேணா எதை வேணா வெரி மைக்ரோ லெவல்ல எங்க வேணா எதை வேணா மறைச்சு வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால கயிறு திக்கா இருந்தா உள்ள மறைச்சு வைக்கிறதுக்கான அவகாசம் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா நாளைக்கு வந்து பின்னாடி வந்து இதை வச்சே ஸ்கேம் பண்ணலாம், இது வந்து ஈஸியா இந்த நீட் தேர்வு வந்து இந்த மாதிரி ஒரு பொதுப்படையா வந்து இன்விஜிலேட்டர்ஸ்க்குலாம் என்ன ஸ்கேன் பண்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு கிரிமினல்ஸா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரியான செக்அப்ல போறோமா? நீங்க இன்னைக்கு வந்து ஒரு சோ கால் ரொம்ப ஒரு ஹைலி செக்யூர்டு பிளேஸ்ன்னு சொல்ற பிஎம்ஓவோ அல்லது பிரசிடென்ஷியல் ஆபீஸ்க்கோ அல்லது இங்க ஸ்டேட் செக்ரட்டரியேட்டுக்கோ உள்ள நுழையும் போது கூட இந்த மாதிரியான செக்கிங்ஸ் கிடையாது. கயிறுல வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு திங்க் பண்றது இருக்குல்ல, அதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தான் இன்விஜிலேட்டர்ஸ் இருக்காங்க. தவறு நடக்கிற பட்சத்துல யாரோ எங்கேயோ நடக்கலாம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க இடத்துல எல்லோரையும் அதுக்குள்ள கொண்டு போய் இதுதான் செய்வாங்கன்னு அணுகிறது இருக்குல்ல, அந்த இடம் பிரச்சனையா இருக்கு. நான் தொடர்ந்து பேசுறேன். உங்களோட கருத்துல இருந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் போக விரும்புறேன். இங்க எல்லோருமே ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இது அவ்வளவு பெரிய எக்ஸாமா இருக்காது இந்த கேள்விகள் அப்படிங்கிறது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க ஹால்ல இந்த மாதிரி நீங்க தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி போகும்போது இந்த செக்கிங்ஸ் எல்லாம் நடந்ததுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களை சுற்றி இருந்தவங்களோ அதில் அஃபெக்ட் ஆனாங்களா, இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க அது? இல்லை சார், எங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. என்னோட சென்டரில் அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் மற்ற சென்டரில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் கயிறுல என்ன சார் வச்சு கொண்டு போக முடியும்? அவ்வளோலாம் நாங்கள் வளரல. உங்களை கயிறோட பர்மிட் பண்ணாங்களா உள்ள? எங்க சார் கயிறோட பர்மிட் பண்ணல சார். கயிறுலாம் கழட்டி போட்டு தான் சார். என்னெல்லாம் கட்ட சொன்னாங்க நீங்க போகும்போது? இப்போ என்னெல்லாம் வந்து கயிறு கட்டக்கூடாது, ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கணும். நான் ஃபோட்டோ கொடுத்த அதே ஷர்ட்டு தான் சார் போட்டு போனாலும் பார்த்தோன்னே உள்ள விட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்க 2 பசங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டாக போட்டு வந்தாங்க. என்ன மறைச்சு வச்சிருக்க, வேணும்னே போட்டு வந்திருக்கியா, பட்டன் இவ்வளவு பெருசா இருக்கு, கேமரா என்ன மறைச்சு வச்சிருக்கேன்னு கண்டபடி கேள்வி கேக்குறாங்க சார். பட்டன் கேமரா இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அங்க தான் தெரிஞ்சிருக்கும் தெரியும் சார். நீங்க சொன்ன மாதிரி அப்ப கயிறுல என்ன சார் வச்சு கொண்டு போக முடியும்? அவ்வளவுதான் டெக்னாலஜி எங்களுக்கு தெரியாது சார். அவங்க நினைச்சிட்டு கேக்குறாங்க. கேர்ள்ஸ் யாராவது கொடுங்க பின்னாடி யார்ட்ட இருக்கு. நீங்க யாராவது ஃபேஸ் பண்ணீங்களாமா அந்த மாதிரி உங்க சென்டர்ல? கண்டிப்பா சார் ஃபேஸ் பண்ணேன். நான் வந்து என்டர் பண்ணப்பவே எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. அவங்க சொன்னது ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அந்த சின்ன ஒரு டென்ஷன் இருந்தது. இருந்தாலும் உள்ள போனப்போ நான் எதுவும் அஃபெக்ட் ஆகல. ரூல்ஸ் எல்லாம் முன்னாடியே பாத்துட்டீங்களா? இதெல்லாம் கொண்டு வரலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரூல்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு தான் சார் போய் சேர்ந்தது.
அது வந்து என்ன இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கேர் எடுத்து பண்ணதுனால தான் அது வந்தது. மற்றபடி நிறைய பேர் அங்கே தப்பு பண்ணாங்க. அப்ளிகன்ஸ் எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்கல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இல்லை நீங்கள் எது எடுத்துட்டு வரலாம் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறதுக்கான அந்த கண்டிஷன்ஸ் முன்னாடியே உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் அங்கே வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. நிறைய பேர் கிளிப் வேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களதெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணி தூக்கி போட சொல்லிட்டாங்க அந்த இடத்துலயே. அதுக்கப்புறம் காதுலலாம் லைட் அடிச்சு பார்த்தாங்க, காதில் கையெல்லாம் டச் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ஹேர்லாம் லூஸ் ஹேர்லாம் விடக்கூடாது சொல்லிட்டாங்க. நிறைய பேர் லூஸ் ஹேர் விட்டு வந்தாங்க, இழுத்து பிடிச்சி எப்படியோ பின்னி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அலோவே பண்ணாங்க. அந்த செக்கிங்க்குலாம் டைம் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் ஆகும்போது நமக்கான உள்ள அந்த இடத்துல சின்ன டென்ஷன் இருந்தது. ஐயோ இதுக்கே இவ்வளோவா, உள்ள போய் என்ன பண்ண போறோமே, அந்த டென்ஷன் இருந்தது, ரொம்ப இருந்தது. பொதுவா ஒரு எக்ஸாம் அப்பியரன்ஸ்க்கு நீங்க கொடுங்க போகும்போது என்ன மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும்? நார்மலா நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, போர்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அந்த எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்க? போர்டு எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரிலாம் செக்கிங் அதெல்லாம் கிடையாது. நான் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணது அது வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த்ல ப்ரிப்பேர் பண்றது தான். அதுவே நமக்கு போகும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன நம்ம திங்க் பண்ணிட்டே போவோம், எப்படி இருக்குமோ எக்ஸாம் எப்படி இருக்கு திங்க் பண்ணிட்டு போவோம். நீங்க ஸ்டேட் சிலபஸா இல்ல சிபிஎஸ்இ படிச்சீங்க? நான் ஸ்டேட் சிலபஸ் தான் படிச்சேன். நான் நீட் எக்ஸாம்ஸ்க்காக தான் இங்க வந்தேன் கோச்சிங். என்ன ஊர்ல படிச்சீங்க நீங்க? நான் சிவகாசியில படிச்சேன். ஓகே. நான் இங்கே கோச்சிங்காக வந்தேன், 1 மந்த் கோச்சிங்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம். நம்ம எக்ஸாம் பதட்டத்திலே இருப்போம், அங்கே போய் அவங்க செக் பண்ணுறது இன்னும் பதட்டமாயிரும். உங்க கோச்சிங் சென்டர்ல சொல்லியிருப்பாங்கல்ல இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் இப்படிலாம் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? கொடுத்தாங்க. நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போனேன். அங்கே போய் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தோடனே இது நீதானா சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீதானா அப்படி உள்ள போறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் போய் அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இன்னும் இதுவா இருக்கும். அடுத்த எக்ஸாம் எப்படி வரும் அதை நம்ம பாக்குறது, அதை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். ரைட், இங்க கொடுங்க பின்னாடி. நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க எழுதுனீங்க? என்ட்ரன்ஸ் எங்க எழுதுனீங்க? நான் அண்ணா நகர்ல எழுதுனேன். ஓகே. அங்க ஓகே சென்டர் கொஞ்சம் சம ரூடா இருந்துச்சு. எப்படி? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெல்ட் எல்லாம் இருந்தா பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக செக் பண்ணால் கூட பரவாயில்ல, பக்கத்தில் கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ சில பேர் அதுக்கே ரொம்ப ஷை. ஸோ இப்போ இவங்க இந்த செக்யூரிட்டி கார்டை முடிச்சு உள்ளே போனோடனே மறுபடியும் அங்கே ஒரு 3 பேர் வந்து பேன்லாம் செக் பண்ணாங்க, பாக்கெட்லாம் செக் பண்ணி என்ன வச்சிருக்கே தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்காகவே பயாலஜி பசங்க வந்து எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒபீடியண்ட்டாக டீசெண்டாக இருப்பாங்க. இப்போ இவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ அவர் வொகேஷனல் குரூப்புக்கு இதுக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு, செக் பண்றாரு. இல்ல ஜேஇ எக்ஸாம் செக் பண்ணா ஓகே, இவங்க வந்து கேமரா அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா நாங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அதை பத்தி அவ்வளவு தெரியாது. நாங்க என்ன பண்ணிட்டு போறோம், நாங்க என்ன அவ்வளவு பெருசா இது பண்ண போறது இல்ல. ரொம்ப ரொம்ப ரூடா இருந்துச்சு. என்ன இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதணுமா அப்படி? வேற ஏதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா பர்சனலா? வேற யாருக்காவது இப்போ ஷர்ட்டை கட் பண்ண சொல்லிருப்பாங்க அல்லது? ஷர்ட் கட் பண்றது இல்ல, போய் ட்ரெஸ் மாத்திர சொல்லிட்டாங்க. ஓகே, ட்ரெஸ் மாத்திர சொல்றது. ட்ரெஸ் அப்போ இவங்க வந்து வேற ட்ரெஸ் வச்சிருந்தாங்களா கையிலேயே இல்ல வேற? இல்ல அது எப்படி, இப்ப சில பேர் வந்து என் சென்டர்லாம் வெள்ளூர்ல எல்லாம் இருந்து போய்லாம் வந்தாங்க. சோ அவங்கலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல ஷாப்ஸ் இருக்கா பார்த்து அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து அண்ணா நகர்ல சண்டேல ஒருவேளை இருந்திருக்கலாம். இது ரொம்ப டிராபிக் வேற பயங்கர அதிகமா, காலையில போய் சேர்றதே பெரிய விஷயம். இப்ப அங்க போயிட்டு வேற இந்த மாதிரி. எத்தனை மணிக்கு ரீச் ஆனீங்க அங்க? நாங்க வந்து 7:50க்கு அங்க போனேன். உள்ள போறதுக்கு 8:30 9:30க்கு இருக்கணும். நீங்க 7:50 போயிட்டேன். 8:30 ஆயிடுச்சு உள்ள போறதுக்கு. எனக்கு 7:50ல இருந்து 8:30 வரைக்கும் உங்களுக்கான அந்த செக்கிங்கே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போனதுக்கு வந்து பெல்ட் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தா இந்த கயிறு ஆக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ரூட் ஆயிடுச்சு. வாட்சுக்கு வேற கயிறை சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா? நீங்க எந்த சென்டர் எழுதுனீங்க எக்ஸாம்? நான் வந்து அண்ணா நகர் ஸ்டேட் போர்டா இல்ல? ஸ்டேட் போர்டு தான் சார். அண்ணா நகர் சின்மயா வித்யாலயால எழுதுனேன். சரி. அங்க வந்து செக்யூரிட்டி பக்கா குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நிறைய பேர் ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தாங்க. சரி சரி. ஃபர்ஸ்ட் போட்டு வந்தவங்களுக்கு வந்து போய் செக்யூரிட்டி அமிச்சிட்டாரு, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க இல்ல கட் பண்ணிட்டு வாங்கன்னு. ஆனா அப்புறம் லேட்டா வர பசங்களை உள்ள விட்டாங்க ஃபுல் ஹேண்ட்லயே. சரி, ஃபுல் ஹேண்ட்லயே வந்து எழுதுனாங்க, லேட்டா எழுதுனாங்க. ஓ, ஃபுல் ஸ்லீவ் பர்மிட் ஃபுல் ஸ்லீவ் இது பண்ணிட்டாங்க. ஆனா ஃபுல்லா மடிச்சு விட கூடாது, அப்படியே லூஸ் அவுட் தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த இது லீனியன்ஸ் இருக்கு. பின்னாடி கொடுங்க. நீங்க எங்க எக்ஸாம் எழுதுனீங்கமா? நீங்க ஸ்டேட் போர்டா இல்ல என்ன? இதுல கொரட்டூர்ல எழுதுனேன் சார். சரி. அங்க வந்து துப்பட்டா ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் யாருக்குமே துப்பட்டா பர்மிட் பண்ணலையா? சல்வார்? ஆமா. ஓ, எல்லாரும் கழட்டி வச்சுட்டு தான் போனோம். அப்புறம் செருப்பும் கழட்ட சொல்லிட்டாங்க. சில ரூமுக்கு செருப்பு அலோவ் பண்ணாங்க, எங்களுக்கு ஆனா அலோவ் பண்ணல. ஓ,
அதானா பட் நீங்க ஷூஸ் தானே ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க, செப்பல்ஸும் இல்லன்னு இருந்தது அதுல? ஆமா சார், அதுல இல்ல சார். ஆனா அங்க போயிட்டு இல்ல ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு எங்க ரூமுக்கு மட்டும் தான் அப்படி பண்ணாங்க சார். ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டு உடனே உங்களுக்குலாம் உள்ள போக முடிஞ்சதா இமிடியேட்டா? இது ஒரு 9:30 கரெக்டா போயிட்டோம் சார் உள்ள. ஓகே ஓகே. 9:50 ஆயிடுச்சு. பேசலாம். பாலா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய எழுதிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கோச்சிங்க்கு ஒரு பிள்ளைகள் வந்து தேர்வுக்கு தயாராகிறது அப்படிங்கிறது, நீங்க சிவில் சர்வீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் இந்த மத்த எல்லாமும் பாக்குறீங்க. என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சல் அல்லது மனநிலையில இருப்பாங்க? இது ஏதாவது ஒரு வகையில அவங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும் சார். ஏன்னா நீங்கள் முதல் பேசும்போதே சொன்னீங்க மன அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு மாணவர்களுக்கு. இந்த மன அழுத்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்போ அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து எப்போ நீட் தேர்வுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றுனாங்களோ, எப்போ 31 ஜனவரி மாதம் இயற்றுனாங்க, அப்போ தொடங்குச்சு இந்த மன அழுத்தம் ப்ராசஸ்ங்கிறது. ஏன் அப்படின்னா, இதை அனுப்பிச்சு வந்து பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வாங்குறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாரும் ஒரு நம்பிக்கை என்ன இருந்திருக்குன்னா, ஒருவேளை தேர்வு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா போன வருஷம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. இப்போ பிப்ரவரி விட்டு மார்ச் விட்டு ஏப்ரல் மாதம் அது வரைக்கும் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் ஏப்ரல் 20, 27ன்னு 2 முறை வந்து பிரதமருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. மே 7ஆம் தேதி எக்ஸாம் அது ஒரு கட்டம். இப்போ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ சாதாரணமாவே எந்த ஒரு தேர்வு, அதுவும் இந்த மாதிரி நீட்டோ இல்ல சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோ எழுத போறோம் அப்படின்னா முதல் நாள் நைட் வந்து தூக்கம் இருக்காது. ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு வர்ற எல்லாத்துக்குமே இப்போ அவனுக்கு வந்து ஏகப்பட்ட பதட்டம் இருக்கும். அப்ப எக்ஸாமினேஷன் ஹாலை ரீச் பண்ண உடனே அவனை வந்து நீங்க ஸ்மாஷ் பண்றது மாதிரி, நீ வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு வரக்கூடாது, பொண்ணுன்னா நீ வந்து துப்பட்டா போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்சிவிலைஸ்டு ஆக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் வந்து நீங்க பணம் கொடுக்கறத வந்து தடுக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த அதிகாரியாவது அங்க போய் அவங்கள சட்டையை பிடிக்க முடியுமா? இல்ல நீங்க வந்து இந்த ஃபுல் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது, இல்ல நீங்க இந்த மாதிரியான சாரி கட்டிட்டு வரக்கூடாது, துப்பட்டா போடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போனதுலேருந்தே அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகிட்டே இருக்கும். அது நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, அதாவது தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. செய்திகள் அதான் அதிகமா இல்ல செய்திகள் இல்ல, காரணம் அதுக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனே பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு சென்டர்ஸ்க்கு போய் பாருங்க, அல்லது சவுத் இந்தியாவில் இருக்கிற சென்டர்ஸ்க்கு போய் பாருங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதும் போதெல்லாம். அதே இது நீங்க நார்த் இந்தியா சென்டர்ஸ்லயும் பர்டிகுலர்லி யூபிஎஸ்சிக்கே போய் பாருங்க, அந்த ஆட்டிடியூட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப சாதாரண ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனே வந்து அவன் வந்து ரொம்ப சாதாரணமா, அதுவும் அந்த ஒரு சின்ன ரூல்ஸ் கூட அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ டிசிப்ளின்டா, அந்த பையன் சொன்ன மாதிரி அவ்வளோ டிசிப்ளின்டா போற பையனை நீங்க வந்து நீ சட்டையை ஒரு, நீ பேண்ட் ஒரு, நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் தேர்வு. நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைபிடிக்கணும்ன்றக்கா ஒருத்தன் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னாடியே கொடுக்குறாங்க, ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு. அது அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டுறவங்க இதுவும் சேர்த்து தானே பண்ணுவாங்க. பயிற்சி முகாம்கள் ப்ரிப்பேர் பண்றவங்க இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதான் செய்வாங்க. அவங்க கொடுக்குற அந்த ஹால் டிக்கெட்ல நான் பார்த்த வர அதெல்லாம் இல்ல. மேபி அவங்க தனியா கொடுத்திருக்காங்க, தனியா கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சிபிஎஸ்சிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு வேர் எக்ஸ்பிளிசிட்டா டார்க் க்ளோதிங் போட்டுட்டு வந்தீங்கன்னா யூ வில் நாட் பி அலவுட் இன்சைட் த ஹால்னு எங்க இருக்கு முதல்ல. ரெண்டாவது, டெஃபினிஷன் ஆஃப் டார்க் என்ன, யாருடைய பார்வையில் அது டார்க்கு, எனக்கு டார்க்கா படுது, உங்களுக்கு டார்க்கா படலை. அவங்களே சொன்னாங்க, சில பிள்ளைகளை வந்து செருப்போட விட்டாங்க, சில பிள்ளைங்களை வெளியே கட்ட சொன்னாங்க. இந்த அளவு ஆர்பிட்ரரினஸ் நடந்ததுக்கு முழுமையாக ஒரு லீகல் கேஸ் இருக்கு. நீங்க எங்கேயுமே வந்து மெட்டல் ஹுக்ஸ் ஆர் கிளிப்ஸ் விதின் க்ளோதிங் வில் நாட் பர்மிட்டட் எங்க போட்டிருக்காங்க, எந்த அடிப்படையில் உள்ளாடை எடுக்க சொல்றாங்க? ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து சிபிஎஸ்இ மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க, ஏன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ணாக்க மாணவர்கள் பெற்றோர்கள் நேஷனலா அப்ளை ஆகுது, இந்தியா முழுக்க இதே சேம் ரூல் தான். ஆனா பிரச்சனை தென்னிந்தியால அதிகமா இருக்கு. என்ன, ஆந்திரால ஒரு பள்ளியில எல்லா பெண்களையும் வந்து முடிய வந்து அவுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கரை ரன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா முடியலன்னு. ஸோ ஆக்சுவலாக ஒன்று பண்ணலாம், இந்த இன்விஜிலேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரையும் வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸுக்கு ஆஃபீஸர்ஸாக மாற்றி வேணால் போடலாம். ஏன்னா அவ்வளோ தரவா அவங்க பணி வந்து அங்கே நடக்குதான்னு கூட நமக்கு தெரியாது.
எனக்கு என்னமோ மேபி நோ ஆஃபென்ஸ், எனக்கு என்னமோ இப்ப நீதிமன்றங்கள்ல சில பேருக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்கன்னு சில நீதிபதிகளுக்கு அறிவுரை கொடுக்கறது போல இவங்களுக்குலாம் செய்யணுமோன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சில இடங்கள்ல நடந்து இல்ல. எப்பவுமே உங்களுக்கு ஒரு ரூல் வந்து நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண போறீங்கன்னா அதை கிளியரா தெளிவா விளக்கணும். If you wear full sleeve shirts, you will not be allowed in the exam. கொட்டையா போல்ட்ல போட்டு நீங்க ஹால் டிக்கெட்ல பிரிண்ட் பண்ணி கொடுங்க. எவ்வளவு பேர் போட்டு வராங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டுனா என்னங்க அர்த்தம்? இந்த சில விஷயங்கள் வந்து நீங்க சொல்றீங்க இயர் ரிங்ஸ் will not be allowed, watches will not be allowed. அந்த மாதிரி சொல்லுங்க. மெட்டல் ஹூக்ஸ் இன்சைட் dress will not be allowed. ஜீன்ஸ்ல பட்டன்ஸ் will not be allowed. ஜீன்ஸ் அலவுட்னு சொல்லிட்டு அதுல பட்டன் வந்து மெட்டல் இல்லாம இவங்களுக்காக வந்து பிளாஸ்டிக்ல தைக்க முடியுமா? See, இது வந்து ஒரு மூலகட்டத்தனமான ஒரு என்டையர் சிஸ்டம் has been devised stupidly. ஆனா மெயினா இப்ப என்ன பண்ணலாம்னா நிச்சயமா வந்து இது மனித உரிமை மீறல், இதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சிபிஎஸ்இ. ஏன்னா இல்லாட்டி இதே தான் நடக்கும் டபுள் லெவல்ல அடுத்த வருஷம். இல்ல அங்கதான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு ட்ராமா இல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலா பல இடங்கள்ல நடந்திருக்கிறது. இது வந்து எக்ஸாம்ஷனல் கேஸா கேரளால மட்டும் நடக்கல, தமிழ்நாட்டிலேயே நம்ம பல இடத்துல பார்த்தோம். விஷுவலா எல்லா இடங்களையும் தெரியுது. டார்ச் அடிச்சு பாக்குறாங்க காதுக்குள்ள. அங்க என்ன ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு விஷயம் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டியது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கே நம்ம பாக்குறோம் பட்டன் அந்த இடத்துல தான் இப்ப அந்த கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியையும் நம்ம வந்து ஒரு கிரிமினல்ஸா பாக்குறோமா, அல்லது அவங்க இப்படிதான் தப்பு தான் செய்வாங்கன்னு ஒட்டுமொத்தமா ஒரு முடிவுக்கு வந்து அதையெல்லாம் நான் தடுக்கிறேன் அப்படிங்கிற அப்ரோச் அப்படிங்கிறது சரியா இருக்கா, அல்லது இது ஏற்கனவே இருக்கிற ரூல் தான்? விதுபாலா சொல்றாங்க இதெல்லாம் ரூல் இருக்கு, இந்த ரூல் எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல சில தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனால் இதையெல்லாம் நம்ம ரூலே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, தவறுகள் நடக்குது அப்படின்றாங்க. அதாவது தொழில்நுட்பம் மூலமாக வளரக்கூடிய இந்த விதிமுறை மீறல்கள் வந்து தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது தப்பே கிடையாது. அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ காதுல நிச்சயமா வந்து ப்ளூடூத் இயர்போன் போட்டு வராங்க, தம்மா தூண்டு இருக்கு, இல்ல பின்ஹோல் கேமரால எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நமக்கு எல்லாரும் பாக்குறோம், எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால வந்து இதை தடுக்கணும். டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, தப்பு பண்றாங்கன்னா அதே டெக்னாலஜி மூலமா இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து நீங்க ஜாமர் போட்டோம்னா மொத்தமும் செயலிழக்க போகுது, அதை வச்சு ஒன்னும் பயன்படுத்த ப்ளூடூத்தோ இல்ல வேற எந்த டூல். நிச்சயமா அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உங்களுடைய ரூல்ஸ் வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து பிராக்டிகலா இருக்கணும், ரெண்டாவது யூனிஃபார்மா அப்ளை பண்ண. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப டார்க்குங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் நீங்க சொல்லுங்க. சிபிஎஸ்இ சொல்லிருக்காங்களா? டார்க் அவுட் லைட் கலர் க்ளோதிங் தான் என்ன? எது லைட்? என் கண்ணுக்கு இது ஒரு லைட் பிரவுன் கலர் வந்து எனக்கு லைட்டா தெரியுது, உங்களுக்கு அது டார்க்கா தெரியுது. அப்ப அந்த பையனை அனுப்பிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு சொல்ல முடியுமா? சோ இதெல்லாம் வந்து தெளிவாக விளக்காமல் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு சிஸ்டம் இல்ல. இந்த அட்வைஸை கொடுத்துட்டு இவங்களை வந்து நீங்க ஹார்ஷா ட்ரீட் பண்ணிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சில இது வந்து போன வருஷம் வந்து இந்த ஹிஜாப் போட்டுட்டு வந்து எழுதக்கூடாதுன்னாங்க. அது வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து அது வந்து ஒரு பிரச்சனையா எடுத்த பிறகு இந்த வருஷம் நீங்க போட்டுக்கலாம், நான் சீக்கிரம் வந்துருங்க, அது செக்கிங்காக நீங்க 7:30 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தெளிவாக உங்களுக்கு விளக்க முடியவில்லையோ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நிச்சயமாக ஏதேனும் தண்டனை இருக்கணும். தண்டனை இல்லைன்னா இப்போ நமக்கு இதுல சில ஆக்டிவிஸ்டோட ஒரு கருத்தாவும் இருக்கு. இப்போ கேரளா மாதிரியான சம்பவத்துக்கு வந்து போக்சோ ஆக்டை வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. நீங்க அந்த தடுத்த அந்த 4 ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க லாஜிக்கே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி போனாங்க. அவங்க முட்டாள்தனமா ரூல் இருந்துச்சு, ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி நடந்துக்கிட்டாங்களாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. எல்லா இடத்துலயும் அதே ரூல் தான் இல்ல, ஆனா எக்ஸிக்யூட் பண்ண இடத்துல இல்ல சின்னதா மைண்ட் அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்களா? குறைந்தபட்சமா மைண்ட் அவங்க அப்ளை பண்ணல. ஆனால் நீங்கள் ஒரு ஆம்பிகுவஸா கிளியரா இல்லாத ஒரு ரூல் போட்டதுனால உங்க மேலயும் தப்பு இருக்கு, சிபிஎஸ்இ மேலயும் தப்பு இருக்கு. நீங்க எல்லாமே நிறைய விவாதிக்க வேண்டியிருக்கு. நெடுஞ்செழியன், உங்கள்கிட்ட நான் வர்றேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். நிறைய கேள்விகள் இருக்கின்றன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சிபிஎஸ்இ ஒரு கிளியர் ரூல்ஸ் கொடுத்திருக்காங்களா? எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளானார்கள்? இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. பெற்றோர்கள்ட்ட குறிப்பா அவர்களுடைய தரப்புலயும் நம்ம கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு நீட் தேர்வின் போது கடும் மன உளைச்சலுக்கு உள்ளான மாணவர்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. இந்த தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. பல மாணவர்கள் ஸ்டேட் சிலபஸை, மாநில கல்வி பாடக திட்டத்தை கொண்டு படித்தவர்கள், அவங்க வந்து இந்த நீட் தேர்வையும் இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் சிபிஎஸ்இ தேர்வு முறையில் வந்த மாணவர்களுக்கும் இடையில ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமலே இப்படியான ஒரு தேர்வு முறை நடந்திருக்கிறதா என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. அது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இன்னைக்கு பெற்றோர்களும் இருக்காங்க, பெரிய கனவுகளோட பிள்ளைகளை வளர்த்த பெற்றோர்கள். நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி எல்லாம் வந்து உங்க குழந்தை வந்து இன்னைக்கு நீட்டுக்காக பயிற்சிக்கு தயாரானாங்க?
இந்த தேர்வு எழுத போகும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா மன ரீதியாக, அல்லது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழல் இருந்ததா? இல்லை, முதல்ல நமக்கு வந்து நீட் தேர்வே தேவையில்லைங்கிறதா என்னோட கருத்து. இப்போ வந்து நம்ம படித்தது முழுக்க வந்து நம்ம ஸ்டேட் சிலபஸ் தான் படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு வந்து சிபிஎஸ்இ யார் நீட் எழுதுனது யார்? உங்க மகனா மகளா? மகள். அவங்க என்ன ஸ்டேட் போர்டில் படிச்சாங்க? ஆமாம், ஸ்டேட் போர்டு தான் படித்தாங்க. அதில் +2 வரைக்கும் ஒரே சப்ஜெக்டில் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து சிபிஎஸ்இ அப்படிங்கிறது வந்து அது வந்து முதல்ல தேவையில்லாத ஒன்றை தான் நினைக்கிறேன் நான் வந்து. அது வந்து இப்போ வந்து நம்ம சிலபஸ் வந்து நல்ல ஸ்டேட் போர்டு தான் பெஸ்ட் அப்படிங்கிறதும் என்னோடது. அப்புறம் நம்மளோட மருத்துவ படிப்புக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எப்போ நினைச்சீங்க? எப்போலேருந்து அவங்களை தயார்படுத்த ஆரம்பிச்சீங்க? அது உங்களோட விருப்பமா இருந்ததா இல்லை உங்க மகளோட விருப்பமா இருந்ததா? இல்லை, 2 பேரோட விருப்பமாகவும் இருந்தது. அதில் மருத்துவங்கிறது படிக்கிறது போது இப்போ நம்ம கடந்த 8-10 வருஷமாகவே வந்து நம்ம இதில் வந்து நுழைவுத் தேர்வு கூட கிடையாது. ஆனால் சிறந்த மருத்துவர்கள், சிறந்த மருத்துவமனை எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னும் போது இதை வந்து இப்போ இது புதுசாக இது திணிக்கிறதே வந்து தேவையில்லாத வேலை தான் நினைக்கிறேன். இது வந்து சிபிஎஸ்சியிலேருந்து சிலபஸ் கேட்குறாங்க, ஆனால் படித்தது முழுக்க வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இது வந்து நீட்டுக்கு எவ்வளோ நாளாக தயார்படுத்திக்கிட்டாங்க? ஸ்டேட் போர்டில் இருந்தாங்கன்றீங்க. நீட் நடக்குமாங்கிறதே முதல்ல சந்தேகமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அண்மையில் வந்து இப்போ கண்டிப்பாக இப்போ நடக்க ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் கூட இது நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு தெளிவில்லாத சூழல் இருந்தது. இப்போ வந்து திரும்ப இப்போ வச்சதுனால வந்து சரியாக பண்ண மாதிரியும் தெரியல. அதனால வந்து இது முதல்ல இது வந்து ஏதாவது கோச்சிங் சென்டர் போனாங்களா? இல்லை கோச்சிங் சென்டர்லாம் அனுப்பலை. சரி, இதுலேயே வந்து இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து இது எழுதி வந்து எல்லாமே நிறைய பேர் இதில் கூட மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் சிலபஸில் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் வந்து உங்கள் சிபிஎஸ்சி வந்து கேட்குறாங்க. அது முதல்ல இதுவே வந்து முதல்ல ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் நான். ரைட், கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யார் தேர்வு எழுதினா? உங்கள் மகளா? டாக்டர் மகள் எழுதினாங்க. இது ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான். இந்த வருஷம் நடக்குமா இல்லை தள்ளி போகின்ற தான் கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணோம். அப்போ கடைசி நேரத்தில் தான் இதுக்காக அப்ளை பண்ணோம். ஆனால் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது சாத்தியம் இல்லை. அதனால் கிளாஸ் சேர்க்கல. கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சமூக சேவகர். ஓகே. இவங்க ஸ்டேட் போர்டில் தான் அவங்க குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க, பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 1.5 மாதத்தில் வந்து தயார் பண்ணுன்றது சாத்தியம் இல்லாத போது அப்போ கிளாஸ்க்கு அமிச்சாலும் கூட அவங்க என்ன அந்த 1.5 மாதத்தில் 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எப்படி நடத்த முடியுன்றதுக்கு அதில் ஃபீஸ் 30,000 40,000 மேலே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு கோச்சிங் வீட்டுக்கு அனுப்பலை, வீட்டில் தான் படிச்சிடணும். இப்போ 3 சப்ஜெக்ட் ஒரு ஆன்லைனில் தான் வர வச்சு அதோட கெமிஸ்ட்ரி மொத்தமாக படிக்கவில்லை என் பொண்ணு. ஃபிசிக்ஸும் மற்ற பயாலஜி தான் கொஞ்சம் படித்தா அது ஃபார்முலாலாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ முடியல. அப்போ கஷ்டப்பட்டு தான் அட்டன் பண்ண போகும்போது அப்போ இந்த டைமில் இந்த ட்ரெஸ் கோடு எல்லாம் வரும்போது அன்றைக்கி காலையில் போகிற வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தேன் என் பொண்ணு. உள்ளே போகும்போது ஒரு பரபரப்பு டென்ஷன். +2 எழுதும்போது கூட ஃப்ரீயாக தான் இருந்தா. காலையில் எக்ஸாம் போய்ட்டு வரும்போது. ஆனால் இந்த ஒரு இது உள்ளே போகும்போது அப்போ அந்த இடத்துல நடந்த விஷயம் வந்து எந்த ஏற்றுக்கொள்ள இயலாது. அது முன்கூட்டி சொன்னாலும் கூட அது தேவையற்ற என்பது தான் என்னோட கருத்து. முதல்ல சிபிஎஸ்சி வேணான்னு இது அந்த நீட் வேணான்றது அதை இருக்கட்டும். ஆனால் ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு மாணவரை குற்றவாளியாக பார்க்குது என்பது பல பெண்கள் அழுதுட்டாங்க. கடைசி நேரம் அது செக் பண்ணும்போது ஒரு ஏர் பிரச்சனை மெலிஸ் ஏர் பென் கூட எடுக்கணும், ரப்பர் பேண்ட் எடுத்துடணும், அது கயிறு எடுத்துடணும்லாம் சொல்லும்போது முன்கூட்டியே சொல்லியிருந்தா கூட அது வந்து அந்த டைமில் அது மன உளைச்சல் தான் ஏற்படுது. பல பெண்கள் அழுது தான் உள்ளே போனாங்க. அப்போ ஹாலில் போய் எப்படின்னா போய் எக்ஸாம் அவங்க எழுத முடியுன்றது தான். அப்போது இந்த ஸ்டேட் போர்டு மாணவர்களால் அந்த சிபிஎஸ்சி லெவலுக்கு எழுத முடியாது. கொஸ்டின் அந்த டைப் இருக்கும்போது ரொம்ப சிரமம் தான். பல மாணவர்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது என்பது தான் இதில் என்னுடைய அனுபவம் என்பது தான். சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யார் எக்ஸாம்? நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். நர்ஸ், மேல் நர்ஸ். என் சன்னு படிக்கிறான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்மோடு தான் படிக்க வச்சுட்டு. நீங்கள் அதே துறையில் இருக்கிறதுனால நிச்சயமா அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நீட்டுன்றதே வராது இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னே நீட் இருக்குது, நாங்கள் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணி வச்சோம். இனியும் இருக்காது, அப்ளை பண்ணலான்னு படித்தோம். சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, படிக்கின்றது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு 30 டேஸ் தான் இருந்தது. 30 டேஸில் நான் 30,000 கொடுத்துருந்தேன். கொடுத்து அவன் காலையில் 7:30 கிளம்பிட்டான்னா நைட்டு 9:30 தான் வீட்டுக்கு வருவான். கோச்சிங் கிளாஸு. அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, அங்கே படிக்க முடியல, இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணான். நான் ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் கற்றுக்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் படிக்க வச்சு எழுத வச்சேன். இருந்தாலும் அவனுக்கு அது மன உளைச்சல் இருக்கு. என்ன மார்க் ஸ்கோர் பண்ணாரு? இப்ப 483 எடுத்திருந்தான். 483. இப்ப ஸ்டேட் போர்ட்லயும் ஒரு ரீசனபிள் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அதுவும் நல்லா பண்ணியிருக்கான். அந்த மார்க்கோட நம்ம போகலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் நீட்டுன்றது வந்து
தேவையே இல்லாத ஒன்றா இருக்கு. இப்போ நீட் எக்ஸாம் எழுதின பிறகு என்ன ஃபீல் பண்றாரு? அவர் வந்து இதுல கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? கிளியர் பண்ணிட முடியும்னு இருக்குது, ஆனா அந்த ஸ்கோர் வருமான்றது டவுட் இருக்கு. இங்க கொடுங்க. அந்தமா உங்க வீட்டுல யார் எக்ஸாம் எழுதிருக்காங்கம்மா? உங்க மகள் எழுதிருக்காங்க. என்ன மாதிரிலாம் தயார்படுத்துனீங்க பொண்ணை? வந்து இப்போ இது நீட் இருக்கு அப்படின்னு தெரியுமா? நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா படிக்கிறதுக்கு? வீட்டுல எல்லாம் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சா. வீட்டில் தான் இருந்து படிச்சா, கோச்சிங் எங்கேயும் போகல, வீட்டில் இருந்து தான் படிச்சா. ஓ, கோச்சிங் போகல, வீட்டில் இருந்தே படிச்சா? வீட்டில் இருந்து தான் படிச்சா. சரி சரி. மெட்ரிக் தான். மெட்ரிக் சிலபஸ்ல டாக்டர் ஆக்கணுன்ற ஒரு கனவு எங்களுக்கும் இருக்கு, அவளுக்கும் இருக்கு. எப்படியாவது இதுல பாஸ் பண்ணணுன்ற ஆசை. 10th என்ன மார்க் ஸ்கோர் பண்ணாங்க? 476 எடுத்தா. ஓகே. அதனால மெடிக்கல் ஃபீல்ட சேர்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது, அதில் சேர்த்து விட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தா. ஆனால் அதில் இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு கல்ச்சரே வந்து சாரி துப்பட்டா இதெல்லாம் உண்டு. இவங்க அதையே வந்து வேண்டாம். இப்போ வந்து கம்மல், ஸ்கூல்லேயே கம்மல் வளையல் செயின் எல்லாம் வேணான்றாங்க, அதுவும் ஓகே. இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து துப்பட்டாவே வேணான்றாங்களே, அது என்ன ஒரு இதுன்றதுதான் தெரியல எனக்கு. தமிழ் கலாச்சாரத்துல நமக்கு வந்து அது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். போட்டு பழகணும், அது துப்பட்டா இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு டிஸ்டர்பாகவும் இருந்திருக்கும். அது நீங்க போனீங்களா சென்டருக்கு இவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு? அங்க என்ன மாதிரி சூழல் இருந்தது? அந்த அந்த பெண்கள் வந்து இப்போ துப்பட்டா இல்லாம போகும்போது அது ஒரு ஒவ்வொரு பசங்களும் துப்பட்டா கையில வச்சுட்டு அப்பா எங்க அம்மா எங்கன்னு தேடிட்டு இருந்தாங்க, அதை கொடுக்கறதுக்காக வெளியில நின்றுட்டு. அப்புறம் சில பேர் இல்லைன்னொடனே தூக்கி மூலையில போட்டுட்டு பசங்க உள்ள போகணுமேன்ற ஒரு அவசரத்துல போயிட்டாங்க. கஷ்டமா தான் சார் இருந்தது. அது ஒரு பிரஷரா மவுண்ட் ஆகுதுன்றீங்க அவங்களுக்கு வந்து? அது தேர்வு நேரத்துல அது ஒரு பிரஷரா இருந்ததுன்றீங்க? அது காலையில 7:30க்குலாம் பசங்க போனதுனால சாப்பாடு பிரச்சனை வேற அதிகமா இருந்தது. அது எப்படி நம்ம தயார்படுத்த போறோம்? ஆனா இந்த இடத்துல தான் நான் பேச நினைக்கிறேன். திரு நெடுஞ்செழியன் நீங்களும் குறிப்பிட்டதுல ரொம்ப அழகா அதை சுட்டி காட்டினாங்க. தமிழ் கலாச்சாரத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இனத்திற்குமானதுல. அதுல உடை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதுல இந்த உடையத்தான் நீ போடணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸை வந்து நம்ம எங்கேயுமே ஒரு ஃப்ரீ சொசைட்டில கொடுக்க முடியாது. சட்டப்படியே அது தவறான ஒரு விஷயமா இருக்க முடியும். அப்போ ஒரு துப்பட்டா அணியக்கூடாதுன்னு இப்ப அந்த மாணவிகள் ஒருத்தரும் பேசினாங்க. அதே போல நீங்க வந்து சேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்கு. எனக்கு அதுவுமே கூட அது கண்டிஷன்ஸ்ல ஒண்ணா இருக்கு. சாரி அணியக்கூடாது அப்படின்றதுல துப்பட்டா போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போது அது ஒரு பெரிய மன உளைச்சலா. அந்த துப்பட்டா வச்சுட்டு அப்பா அம்மாவை தேடுறோம். இன்னும் சொல்ல போனா கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்கள் வந்து துப்பட்டாவை கட்டி அப்பாக்கள்கிட்ட கொடுக்கறதே கூட ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய மனத்தடையான ஒரு விஷயமா தான் இன்னைக்கும் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து கடந்து அவங்க போயிருக்க முடியும்? ஒரு கல்வியாளரா எவ்வளவு நிறைய பிள்ளைகளுக்கு நீங்க பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்களே தமிழ் வழியில வந்த நிறைய மாணவர்களுக்கு இந்த முறை நீட் பயிற்சி கொடுத்தீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன விதமான அந்த இதெல்லாம் வந்து? இல்ல ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கல்வி அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி டு யூஸ் த வேர்ட், பிகாஸ் அவர் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு இன்விஜிலேட்டருக்கு பதிலாக நான் 5 இன்விஜிலேட்டர் கூட போடலாம். அங்கே செக்யூரிட்டியை கொண்டு வரலாம். நான் இந்த பையன் யார் வந்து சார் சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருங்கிறது உள்ளே வந்து ஹாலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா ரூல்ஸும் போட்டு நீ காப்பி அடிக்கிறியா, நீங்கள் உடனே கிளம்புப்பா அப்படின்னு வெளியே அனுப்பலாம். இல்லை நீங்கள் என்ன லீகல் ஆக்ஷனோ அதை எடுக்கலாம். பட் அதை விட்டுட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இத்தனை தடைகளை கொடுத்து அந்த மாணவருக்கு வந்து இப்போ அவன் ஏற்கனவே படிச்சுட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா ஞாபகம் இல்லாதவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்து நீ இனிமேல் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போப்பா அப்படிங்கிற அனுப்புறது வந்து எந்த வகையிலையும் ஒரு நியாயப்படுத்த முடியாது. ரெண்டாவது வந்து இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ISIS டெரரிஸ்ட் மாதிரியும் இவங்க இந்தியாவுக்குள்ள வாகா பார்டர் வழியாக வர்ற மாதிரியும் இவங்கள வந்து இவ்வளோ போட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதுங்கிறது வந்து எந்த வகையிலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மனநிலைங்கிறது வந்து இப்போ மேடம் சொன்னாங்க சாப்பாடுங்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லார்ட்டையும் அதான் நான் சொல்லி அனுப்பினேன். CBSEக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஸ்லாட் A வந்து 7:30 to 8:30, அடுத்த ஸ்லாட் B வந்து 8:30 to 9:30. அப்போ நீங்கள் சென்டருக்கு போகிறதுக்கு வீட்டை விட்டு 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா 10 மணிக்கு நீ போய் உட்காரும்போது 11 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். பசிக்க ஆரம்பிச்சாலே ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வராது. அப்போ CBSE எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கலாம், 1400 ரூபா வாங்கி ஏதாவது கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. நீங்க எப்படி ஒரு பையனை பட்டினி போட்டு நான் எக்ஸாம் எழுத விட்டு அவன் மார்க் வாங்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா எக்ஸாமினேஷன் பிளான் பண்றதுதான் இது வந்து பிளானிங்கோட worst case scenario. அந்த கான்ஸ்பிரசிக்குள்ள வருது. அதுதான் நான் கேட்க. இப்போ அப்படியான ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. நீங்க ஒரு ரைட் மொமெண்ட்ல சொன்னா கூட இதுல வந்து இப்போ நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல இந்த தேர்வுகள்ல இருந்து இங்க இருக்கிற மாணவர்கள் தேர்வாகிறதுல இப்ப ஏன் வருதுன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து அதிகமா எக்ஸிக்யூட் ஆனது சவுத் இந்தியால அப்படியெல்லாம் இருக்குதா? இது கொஞ்சம் அதீதமான ஒரு கற்பனையான கேள்வியா இருந்தாலும் இதெல்லாம்
பேசப்படுகிறது. இதையெல்லாம் வந்து விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. இல்ல நாங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கிண்டியில் படிக்கும்போது ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது எங்கள் ப்ரொஃபசர்ஸ்லாம் என்எஸ்எஸ் பர்சனை போய் கேட்டில் நிப்பாட்டி வைப்பாரு. சைக்கிள் தான் இருக்கும் அந்த காலத்தில். யாராவது ஒருத்தன் கடைசியாக ஓடி வருவான்பா, அவன்கிட்ட ஹால் டிக்கெட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அவனுக்குன்னு ஒரு தனி ஹால் வச்சுருப்பாங்க. முதல்ல கொண்டு போய் அவனை உள்ளே உட்கார வச்சு எழுத விடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாம் வெரிஃபிகேஷன் கழிச்சு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கோடிங் ஷீட்டை நீங்கள் தனியாக வந்து அந்த எக்ஸாமினேட்டை நீங்கள் கொடுத்துருங்க. அது அந்த ப்ரொஃபஸரோட மெயின் எய்ம் என்னன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர்ற பையன் எங்கேருந்தோ கஷ்டம்னு வர்றான், அவன் கஷ்டம்னு வர்றவனுக்கு அவனுக்கு உதவி செய்யணும், அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு எக்ஸாம் எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை செக் பண்ணுறது, அவன்கிட்ட ஹால் டிக்கெட் இருக்கா, இது இருக்கா, அவன் என்ன தொலைச்சிட்டு வந்தானா அவனோட ரோல் நம்பர் என்ன, எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஹால் டிக்கெட் டூப்ளிகேட் காப்பி எடுத்து கொடுக்குறது. இதெல்லாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. பட் இன்னைக்கு வந்து ஹியூமானிட்டேரியன் சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் உள்ள வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாமர் போட்டு செக் பண்ணலாம். உள்ள ஹாலுக்குள்ளே எல்லா இன்விஜிலேஷன் நீங்கள் என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் உள்ளே பண்ணணும். இன்னைக்கு கேட்ஜெட் வருதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன கேட்ஜெட்டை அவாய்ட் பண்ண, பையன் எப்படியும் அவன் பாடி லாங்குவேஜ் இல்லைன்னா அவர் இன்விஜிலேட்டருக்கே லாயக்கு இல்லை. அவன் பாடி லாங்குவேஜை பார்த்து அவன் உண்மையிலே எழுதுனானா இல்லை கோடிங் ஷீட் தான். இதில் மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து கோடிங் ஷீட்டில் என்ன பாடி லாங்குவேஜ் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நான் அவனை பயமுறுத்தி நீ தேர்வுனா வந்து இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் என்ன பொலிட்டிக்கல் க்ளவுட் இருக்குன்னு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல் கட்சிகளும் மாணவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்காங்க. ஏன்னா படிச்சுட்டா கேள்வி கேட்பாங்க, படிக்கக்கூடாது, அடுத்த லெவல் வரக்கூடாதுங்கிறதுல எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இல்ல இப்ப இந்த கண்டனங்களை தெரிவிக்கிற அரசியல் கட்சிகளை பத்தி பேசுறீங்களா? யார்? இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த நீட்டுக்கு வந்து நீங்க வந்து முதல்ல இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்தது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் போய் சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தாருன்னா என்னதான் பேசினாங்க, நீட் இருக்கா இல்லையாங்கிறத சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து தனியா ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம், ஸ்டேட் மினிஸ்டர் தனியா ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். 2 பேருமே ஒழுங்கா கொடுக்கலையே. நீட்டுக்கான பதில் வரல. இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு திரு பாண்டியராஜன் இருக்கும்போது ஒரு ப்ரொபோசல் கொடுத்தார். இந்த மாதிரி நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் அதற்கு மாணவர்களை தயாரிப்பதற்காக சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு முயற்சி. இது வந்து இந்த அரசு பிறகு வந்து இந்த ஜனவரிக்கு அப்புறம் வந்து எடுத்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த சேனல்லேயே எவ்வளோ வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், தயவு செய்து இதை நம்பாதீங்க, 100க்கு 100 நீட் இந்த வருஷம் இருக்க தான் போகுது, இவங்க சும்மா ஒரு ஷோ தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நம்ம. ஏன்னா அது வரத்துக்கான சாத்தியமே இல்லை. ஜனாதிபதி கையெழுத்து போடுவாருன்னு எந்த விதமான ஒரு சாத்தியமே இல்லை. அதில் கேட்கறது எல்லாமே அன்ரீசனபிள். அது சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஸ்ட்ரைக் டவுன் பண்ண விஷயங்கள் எல்லாம் வேற போட்டு கேட்டிருந்தாங்க. அதனால அது சாத்தியமில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து பிஃபோர் ஹேண்ட் 6-8 சரி நாங்கள் இதை எதிர்க்கிறோம், ஆனால் இது வந்தால் எங்க மாணவர்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்கு அவங்களை எப்படி தயார் பண்றதுக்கு பேரலா நடவடிக்கை எடுத்திருக்கிறதுக்கான தப்பே கிடையாது. காலகட்டத்துக்குள்ளேயும் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப மாஃபாய் பாண்டியராஜன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாருன்னா அந்த 6 மாசத்துல வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா வந்து நீங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்றது இல்ல. இந்த அவர் சொன்ன குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்ன கேட்டா இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது நீங்க வந்து கம்மியான ஸ்டாண்டர்ட் கம்பேர் கோச்சிங் கிளாसेस டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏற்பாடு பண்றதுக்கான இப்ப இந்த இன்டென்சிவ் கோச்சிங் கொடுக்கறாங்க இல்லையா, அதற்கான முயற்சிகள் என்ன அரசு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ரீதியாக தான். இல்ல டாக்டர் சுமந்த், என்ன பிரச்சனைனா நீங்க வந்து 2 ஆண்டுகளுக்கான கேள்விகள் வந்திருக்கு. இப்ப நீங்க பிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா +1ல இருந்து 24 கேள்வி, +2ல இருந்து 21 கேள்வி அப்படின்ற மாதிரி ஒரு எடுக்கிறாங்க. இங்க நம்ம ஊர்ல எத்தனை பள்ளிகள்ல +1 டெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தயார்படுத்துறாங்க? அந்த நேரடியா 12ஆம் கிளாஸ்க்கு போய் தான் இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸே இருக்கு. அப்போ இவங்களை எப்படி நீங்க 3 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ நம்ம தயார்படுத்த முடியும்? இல்ல, அதாவது முழுமையாக தயார்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா ஒண்ணுமே தயார்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்டாவது நம்ம பண்ணிருக்கலாம். இது நீட் தேர்வு வரும் என்று பல முறை எல்லோரும் சொன்னதுதான் இது வரப்போகுதுன்னு. சும்மா இது வராது ஜனாதிபதி அனுப்பியிருக்கிறோம், அதை அனுப்பியிருக்கிறோம், லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பியிருக்கிறோம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு முயற்சி செய்வதற்கு என்ன இது வரதான் போகுது. வரலன்னா ரொம்ப மகிழ்ச்சி. என்ன இருக்க போகுது? மேக்ஸிமம் யூ ஹவ் லாஸ்ட் சம் டைம் அண்ட் எனர்ஜி இன் ப்ரிப்பேரிங் them. என்ன தப்பு அதுல? The state government really is bothered. ஒரு level playing field between CBSE students and state board, it is possible. The Supreme Court order is very clear. Justice Daveyo's order last year said that NEET is the primary examination for entering into MBBS education. There's no debate. But any state can devise its own mechanism on how it will ensure intrinsic merit.
இப்போ லாஸ்ட் 24th டீம்டு யூனிவர்சிட்டி ஜட்ஜ்மெண்ட் வந்தது, where there's a counseling now specially for deemed universities. There is also a huge debate about minority colleges. All that has been addressed. Inniki kuda, if the state education minister tomorrow comes up with an ordinance which says 85% of the medical seats in Tamil Nadu is reserved for those students qualified in NEET but with state board. தனியா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கவுன்சிலிங் நடத்தலாம். இல்ல அது சரியா, sorry, he is not aware of it. It will not stand in court. It is already very clear. நிறைய கல்வியாளர்கள் அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அத பத்தி நம்ம டிபேட் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல இது ஏற்கனவே அட்டெம்ப்ட் பண்ணதானே. இப்போ பிஜிக்கு உத்தரப்பிரதேச 30% கோட்டா எங்களுக்கு எங்க உத்தரப்பிரதேச ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் சர்வீஸ் டாக்டர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் டவுன் ஆயிருச்சு. இப்போ ஸ்டேட் இது ரிசல்ட் வந்து ஜூன் 8 தான் வர போறது. அதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அல்லது ஒரு கவுன்சிலிங் ஸ்டேட் கவுன்சிலிங் என்ஷூர் பண்ண முடியும்னா அது செய்ய முடியாதுன்றீங்களா? என்டையரா Andhra Pradesh has been doing it for 35 years. Even when an all India counseling happens, the all India AP doesn't permit it. இல்ல அது வந்து all India கோட்டாக்கு நீட் வந்து accent வாங்கணுமே. இல்ல பிரசிடென்ட் accent வாங்கணும். அதுதான் காரணமே. You have AIPMT which has been going for the last 34 years. Andhra never surrenders its quota. So in AIPMT, Andhra will not compete for the quota. Not compete for the 15% quota. இல்ல 85% பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். இல்ல 15% வந்து இருக்குதா போல. ஆனா அந்த 85% கோட்டாவை இங்கேயே நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியுமா அப்படிங்கற அந்த கேள்வி. ஆந்திராலி admission has to be through NEET only. It cannot be bypassing NEET. No, it cannot be bypassing NEET. Why can't I reserve the same thing for my board students? ரைட், நம்ம பேசலாம். இதுல நிறைய இல்ல இந்த ஏரியால நம்ம பேச வேண்டிய இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சொன்னீங்கல்ல. தமிழ்நாட்டுல நீட் இருக்குனே ஒழுங்கா சொல்ல சார், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பாலா சொல்லுங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, பிரேக் எடுங்க. இல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா, ஏன்னா அது இப்போ அதை அப்படி பார்த்தேன்னா நம்ம இவங்க தே ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஏன்னு சொன்னா இப்போ ஆர்டிகல் 4 அப்படின்னா ரைட் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கான்ஸ்டிடியூஷன்ல. அது என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னா லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக். போர்டு எக்ஸாம் பையனா போர்டு எக்ஸாம் பையனோட தான் கம்பீட் பண்ண வைக்கணும், சிபிஎஸ்இ பையனா சிபிஎஸ்இ பையனோட தான் கம்பீட் பண்ண வைக்கணும். அப்போ 8.5 லட்சம் மாணவர்கள்ல நீங்க வெறும் 20,000 கம்மியா இருக்க சிபிஎஸ்இ பசங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ போர்டு எக்ஸாம் கிராமப்புறத்துல படிச்சவங்க எல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ்ல போறதுக்கா? இப்ப ஸ்டாண்டர்ட்னு சொல்லி எதை சொல்லுவீங்க? தமிழ்நாடு வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கு. நீங்க அது வந்து கம்பேர் யூபி பீகார் இது எதுவுமே இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் எடுத்தாலும் தமிழ்நாடு அஹெடா இருக்கு, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் எடுத்தாலும் அஹெடா இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே யூபி பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லாம் பின்தங்கி இருக்கு. அப்புறம் நான் ஏன் என் ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணிட்டு அவங்களோட போட்டி போட்டுட்டு இருக்கணும்? ஆமா, இப்ப தரம் உயர்த்துறதுக்கு தான் இந்த போட்டியே. அப்படின்னு தரம் உயர்த்தணும், என்ன தரம் உயர்வு அப்படிங்கறது கேள்வி. தரம் உயர்த்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா தமிழ்நாடோட ஸ்டாண்டர்டுக்கு நீங்க உங்க ஸ்டாண்டர்ட் கொண்டு வாங்க. அதுதான் வந்து தரம் உயர்த்துறதுக்கு வந்து ரைட்டா இருக்கும். ஏன் இதை வந்து நான் சொல்றேன், இந்த ஒரு பாயிண்ட்ல நான் டிஃபர் ஆறேன் சார். தமிழ்நாடுல 11th சொல்லி தரது இல்ல சார். தமிழ்நாடு மாணவர்கள தமிழ்நாடு வெளிய போக கூடாதுன்னு வந்து கிளியரா வச்சிருக்காங்க. இல்ல அது வந்து நீங்க +1 படிக்கும்போது +1 தான் நடத்தணும்னு சொல்லுங்க. அது வந்து கண்டிப்பா அது இருக்கிற சிலபஸ் ப்ராப்பரா நடத்தாத இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஆசிரியர்கள் குறைய தவிர சிலபஸ் குறையா அப்படிங்கறது இப்ப கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த சிலபஸ முழுமையாக இல்ல அந்த சிலபஸ் எந்த பெஸ்ட் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விவாதமும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சிலபஸ்ல தான் இவ்வளவு நாள் நம்ம வந்து இன்னைக்கும் சென்னை தான் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸ்க்கு மெடிக்கல் டூரிசம்ல சென்னை வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஹப்பா இருக்கு. இங்கதான் மெடிக்கல் டூரிசம் நடக்கிறது சென்னையில டூரிசம் கூட விட்டுருங்க. ஆனா டாக்டர்ஸ் இங்க ப்ரொஃபஷனலா வந்த இத்தனை ஆண்டுகள் நீங்க தமிழ் மொழியிலயோ அல்லது இங்க இருக்கிற ஸ்டேட் சிலபஸ்லயோ படிச்சு வந்த எந்த டாக்டர்ஸ் ஆவது இல்ல இன்னைக்கு இல்லாம இருக்காங்களா? சென்னை மெடிக்கல் கேபிட்டலா இருக்கிற காரணம் வந்து இங்க இருக்கிற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பெரும்பாலான டாக்டர்கள் அங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் பயிற்சி பெற்று வந்திருக்கிற மருத்துவர்கள். அதனாலதான் வந்து வெளிநாடுகளில் இருந்து இங்க தேடிட்டு பேஷண்ட் வராங்களே தவிர நம்ம சிஸ்டம்ல படிச்ச டாக்டர்களுக்கு மட்டும் பாக்குறதுக்காக இது மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஆகவில்லை. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வசதி படைத்த மக்கள் வந்து எங்க போறாங்க? இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் தேடி தான் நம்பி போறாங்க. அங்க எந்த மருத்துவர்களை பாக்குறாங்க? இவர் யூஎஸ்ல ட்ரெயின் ஆனாரு, இவர் யூகேல ட்ரெயின் ஆனாரு, அந்த மருத்துவர்களை தானே பாக்குறாங்க. சோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்ப ஸ்டேட் சிலபஸ் இஸ் நாட் காம்பிடன்ட் இல்ல ஒரு நிமிஷம் ஸ்டேட் சிலபஸ் ஈக்குவலா அன்ஈக்குவலா இது ஹையரா லோவராங்கிறதே இஷ்யூ கிடையாது. இஷ்யூ என்ன கேள்வி என்னன்னா ஸ்டேட் சிலபஸ் ஒருவேளை மாற்றி சீரமைக்கப்படணும் அப்படின்னா சீரமைச்சு
அந்த தேர்வு நடத்துறதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? எதுவுமே பண்ணல. ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு இருக்கிற அவைலபிள் சோர்ஸ் எல்லாம் படிச்சு வர்றான். முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 3 ஆண்டு காலம் நீங்க எக்ஸாம்ஷன் கேட்டிருக்கணும், இல்ல 5 ஆண்டு காலம் கேட்டிருக்கணும். நிரந்தரமா எங்களுக்கு நீட்டே கொடுக்க மாட்டாங்க. எப்படி எந்த நியாயத்துல நீங்க கேட்க முடியும்? எல்லா மாநிலத்திலும் ஒரு ஆர்குமெண்ட் சொல்றேன். பெரம்பலூர் மாவட்டம் எடுத்துக்கீங்க, தமிழ்நாட்டுல பெரம்பலூர் வந்து பேக்வர்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? இப்ப பெரம்பலூர்ல இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் டாக்டர் ஆனவங்க லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எம்எம்ஆர் இது வந்து நில் எம்எம்ஆர் கொண்டு வந்திருக்காங்களாம், சரிங்களா? அவங்க வந்து இப்ப ஹெல்த் மினிஸ்டர் அவங்க பேசும்போது அது சொல்றாங்க. அப்போ நீங்க இப்ப பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சது அவன் வந்து கிராமப்புறத்துல படிச்சவன் தான் வந்திருக்கான். 0 நில் இது கொண்டு வராங்க, எப்படி பாசிபிள்? ஐஎம்ஆர் எம்எம்ஆர் குறைவா இருக்கிறது தமிழ்நாட்டுல வெறும் மருத்துவர்களால மட்டுமல்ல, மருத்துவர்களும் ஒரு காரணம். தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரும் விழிப்புணர்வு இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. அவ்வளவு விழிப்புணர்வு வச்சிருக்கிற இடத்துல நீங்க காம்பிட்டன்ட்டா இல்ல, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அப்ரோச் தப்பு இல்லையா? இல்ல, அதாவது நீங்க வந்து காம்பிட்டன்ட்டா இல்லைன்னு யாருமே சொல்லல. அதையும் சொல்ல முடியாது. மருத்துவர்கள் ஒரு முக்கிய காரணம் அதுக்கு. நம்ம பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வருவோம். இல்ல சுமந்த், பிரேக் எடுத்துட்டு வரலாம். இல்ல இல்ல, எதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம திருப்பி நம்ம மாணவரால முடியாது, நான் முடியாதுங்கிறதுக்குள்ளே வரல. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இந்த விஷயத்தை இந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கு நீங்க டைம் கொடுங்க, ஸ்டாண்டர்ட் உயர்த்துங்க, அதுதான் நான் லெவல் பண்ணுங்க. எந்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டும் இல்லாம நீங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்போஷரோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியோ இதை எதையுமே நீங்க உயர்த்தாம அல்லது நீங்க சொல்ற அந்த தரத்துக்கு கொண்டு வராம நீங்க வந்து இதெல்லாம் நான் வந்து வேற லெவல்ல இப்ப இதெல்லாம் இப்ப ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து பயிற்சி முகாமுக்கு அனுப்ப முடியலன்னு சொல்ற பெற்றோர்கள் நிறைந்த ஒரு இடத்துல அதுதான் செய்யணும். அதை செய்யாமல் அது எல்லா அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, மத்திய அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? அதை கொண்டு வந்து அதை என்ஷூர் பண்ணாமலே தேர்வு நீங்க எடுத்து அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது மாணவர்களால முடியாது. நம்ம மாணவர்களால முடியாது, முடியாதுன்னு யாரும் சொல்ல. எங்க வருதுன்னா அதேதான் வாதம் வைக்கப்படுகிறது தொடர்ந்து. இல்ல அதுல நிறைய எனக்கு கேள்வி இருக்கு. இல்ல இல்ல, நான் அதுல உங்கள்ட்ட டிஃபர் ஆறேன். அதுல எனக்கு क्वेश्चंस இருக்கு. முடியாதுன்னு சொல்லல, நம்ம ஒரு பிரேக் எடுத்தாதான் முடியும். கண்டிப்பா அத நான் ஒரு பிரேக் எடுத்து வரேன். ஒரு இல்ல தொடர்ந்து பேசலாம். இந்த நீட் தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சமநிலைக்கு இல்லது ஒரு தரம் உயர்த்துதல் அப்படின்றாங்க. என்ன விதமான தரம், யாருக்கான தரம், என்ன விதமாக இந்த தரம் உயர்த்துதல பார்க்கப்படுகிறது? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.